தந்தை, மகன், தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இன்றைய நாளின் சிந்தனைக்காக நியாயாதிபதிகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். கடவுள் நான் செய்தபடியே கடவுள் எனக்கு பதில் செய்தார் என்றார். அன்பான இறை மக்களே, எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பாய் என்று சொன்ன வேத வசனத்தின்படி கர்த்தருக்கு விரோதமாக நாம் செய்தால் அந்த விரோதத்தை கடவுள் நமக்கு நிச்சயமாக திரும்ப செய்வார். இன்றைக்கு நாம் செய்கிற தவறுகள் நம்முடைய சந்ததியை பாதிக்காத வண்ணம் இருக்க பெற்றோர்களாகிய நாம், முதியோர்களாகிய நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஒரு சமயம் ஒரு பெற்றோர்கள் தன்னுடைய ஊழியத்துக்காக தேவ காணிக்கை எடுத்து வைத்தார்கள். நம்முடைய லுத்தரன் திருச்சபை சார்ந்தவர்கள் அவர்கள் எடுத்து வைத்த அந்த காணிக்கையை அவர்கள் கொடுக்காத காரணத்தினாலே அவர்களுடைய சந்ததியிலே பல நோய்வாய்ப்பட்ட நிலையிலே அந்த குடும்பத்தின் பிள்ளைகள் காணப்பட்டார்கள். காரணம் என்ன? கர்த்தருக்கென்று ஒதுக்கி வைத்ததை, எடுத்து வைத்ததை அவர்கள் கொடுக்க வேண்டும். அந்த கொடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலை வந்தும் அவர்கள் தராதபடி இருந்த காரணத்தினால் அங்கே அவர்கள் பல நிலையில் பல கஷ்டங்கள், இன்னல்கள், இடையூறுகளினால சோதிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி அறிகிறோம். இது அனுபவமாக, சாட்சியாக இருந்தாலும் கூட இங்கே அதோனிபேசு என்று சொல்லுகின்ற கானானிய நாட்டை சார்ந்த அந்த அரசர், கர்த்தர் நான் செய்தபடியே எனக்கு செய்தார். இன்றைக்கு நாம் எதை கடவுளுக்காக செய்கிறோம் என்று சொல்லி பார்க்கும்போது, இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதங்கள் இல்லை என்று சொல்லி பார்க்கும்போது, ஏன் இல்லை, எதற்காக இல்லை என்று சொல்லி காரணங்களை ஒருவரும் உணர்வதில்லை. ஆனால் இஸ்ரவேலின் கடவுள் நல்ல ஆண்டவராக அவர் இருந்து தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்கிறவராக இருக்கிறார். இங்கே இந்த மனிதனுடைய காரியங்கள் அதோனிபேசு, அவன் ராஜாக்களின் கால்களிலே கட்டை விரல் தரிக்கப்பட்டவனாக இருந்தாலும் கட்டை விரலை போட்டு அவன் சொல்லுகிற சாட்சி, நான் செய்தபடியே எனக்கு கர்த்தர் செய்தார். இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களில் பல ஏமாற்றுகின்ற நிலை. எவ்வளவு தீமைகள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், துயரங்கள், சாபங்கள் குடும்பத்தை தொடர்ந்தாலும், இந்த சாபமும் துன்பமும் எதற்காக, ஏன் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன், எனக்கு குடும்பத்தில் என்ன குறை இருக்கிறது, செல்வத்தில் குறைவா இல்லை ஜனத்தில் குறைவா, இவ்வளவு இருந்தும் ஏன் நான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன், என் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை என்று உணராத மக்களாக நாம் இருக்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு கர்த்தருடைய அந்த திருப்படி நம்மால் சொல்ல முடியல. கடவுளே, நீர் உமக்கு சித்தமானதை எனக்கு செய்யும் என்று சொல்ல முடியாது. இன்றைக்கும் கூட அவகுப்பு 3:28 நாம் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்போம், அவருக்குள் கடிகூறுவோம் என்ற அந்த வார்த்தை எவ்வளவு வல்லமையானது. சாப்பாடு இருந்தாலும் சரி, சாப்பாடு இல்லை என்றாலும் சரி, வேலை இருந்தாலும் சரி, வேலை இல்லை என்று சொன்னாலும் சரி, பிள்ளைகள் படித்தாலும் சரி, படிக்கவில்லை என்று சொன்னாலும் சரி, கர்த்தருக்கு பயப்படுவதில் நானும் என் குடும்பத்தாரும் கவனமாக இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது அது பெரிய ஆசீர்வாதத்தை நம்முடைய குடும்பத்துக்கு கொண்டு வரும். நாம் இன்னும் கடந்து போக வேண்டிய காலங்கள் எவ்வளவு இருக்கிறது என்பதை கடவுள் மட்டுமே அறிவார். ஆனால் நாம் இந்த நிலையில் அன்புள்ள தேவ பிள்ளைகளை, இந்த நாளிலும் தேவ கரத்தில் நாம் கர்த்தர் நான் செய்தபடியே கர்த்தர் எனக்கு செய்தார், நான் என்ன செய்தேன் என்று சொல்வதை விட ஏதாவது கர்த்தருக்காக செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு நாம் கடந்து வருகிற போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் நிறைவுள்ளதாக, செம்மையானதாக அவர் செய்கின்றவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட சிந்தையோடு நாம் இன்றைக்கு கடவுளை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம்.
இந்த நாளிலும் நாங்கள் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக உம்முடைய சித்தத்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக நான் செய்தபடியே கர்த்தர் எனக்கு செய்தார் என்று சொல்லுகிற ஒரு அறிக்கையுள்ள விசுவாசமுள்ள ஜெபத்தை நாங்கள் இந்த நாளிலே ஏறெடுக்கிறோம். பல நேரங்களில் நாங்கள் சோதனை நேரங்களில் விழுந்து போகிறோம், கஷ்ட நேரங்களில் விழுந்து போகிறோம், விழியாதுப்பட்ட நேரங்களில் வீழ்ந்து போகிறோம். கர்த்தர் எங்களுக்கு திட இருதயத்தை கொடுத்து, கடவுளே நான் செய்தபடியே நீர் எங்களுக்கு செய்தீர் என்று சொல்லுகின்ற அந்த ஆசீர்வாதமான ஜெபத்தை செய்ய எங்களுக்கு அருள்தாரும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.